உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த உலகம் படைக்கப்படுகிறது, நன்கு காக்கப்படுகிறது, பின் ஒரு நாள் அழிக்கப்படுகிறது, பின் மீண்டும் படைக்கப்படுகிறது. இந்த அற்புதம் தொடர்ந்து மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. இதை செய்பவன் யார்? அவன் ஒருவனே. அவனே இறைவன், பரம்பொருள். அவனைத்தான் நாம் ஆங்கிலத்திலே காட் இஸ் கிரேட் என்று சொல்கிறோம். காலை விடுகிறது, மாலையில் முடிகிறது, பின் இருட்டு, மீண்டும் காலை விடுகிறது, பின் முடிகிறது. தானாக அந்த வேலை சரியாக நடக்கிறது. இப்படித்தான் இந்த உலகம் இயங்கி வருகிறது. அந்த ஒருவனே இதையும் சரியாக செய்கிறான். அவன் பெருமையை அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டுமென்றால் இந்த அகண்ட பாரத பூமியிலே ஒரு மூலையில் நாம் பிறந்திருக்க வேண்டும். வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள் என பல வகை பொக்கிஷங்களை வழங்கி பாரதத்தில் விஞ்ஞானத்தை பொழிந்து அது ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆச்சாரிய புருஷர்கள் என அவர்களிடம் ஒப்படைத்து அவர்கள் மூலம் இந்த உலகத்தின் இயக்கத்தை, ரகசியத்தை அறிய வைக்கிறான், புரிய வைக்கிறான், தெளிய வைக்கிறான் பகவான். இந்த விஞ்ஞான விஷயங்களைத்தான் இப்போது விஞ்ஞான ரூபமாக தொட்டு தொட்டு பார்த்து உலகம் அறிந்து கொண்டு வருகிறது. அன்பர்களே, பக்தர்களே, பாகவதோத்தமர்களே, பாரத மண்ணிலே பிறந்த நாம் ஒவ்வொருவரும் பாக்கியசாலிகள். இப்படி சொல்வதிலே பல காரணங்களும் அர்த்தங்களும் புதைந்து கிடக்கின்றன. ஆம், பாரத தேசம் ஒரு புண்ணிய தேசம். இது ஒரு தெய்வீக பூமி, கர்ம பூமி. இறைவனே தானே மனிதனாக அவதாரம் எடுக்க வேண்டும் என ஆசைப்பட்ட பூமி. ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆச்சாரிய புருஷர்கள் என அனைவரும் அவதாரம் பண்ணின பூமி. எங்கும் இதிலும் நிறைந்து நிற்கும் பரபிரம்மம் தவழும் பூமி. எங்கோ கிடக்கும் ஒரு கல்லை கொண்டு வந்து ஓரிடத்தில் வைத்து அதை சுத்தப்படுத்தி பாலபிஷேகம் செய்து திலகமிட்டு அர்ச்சனை செய்து 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் அந்த கல் ஒரு தெய்வ சக்தியாக மாறி நமக்கு வரம் கொடுக்கும் என நம் பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். அது நிதர்சனம், சத்தியம். இப்பேற்பட்ட பாரத பூமியிலே பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலே வாழ்ந்த நம் முன்னோர்களான ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள் நமக்கு பலவிதமான பொக்கிஷங்களை கொடுத்து அருளி செய்திருக்கிறார்கள். சூட்சமமான தெய்வ சங்கல்பத்தால் கிடைத்த வேதங்களை தங்களது அபார யோக சக்தியாலே கிரகித்து கொண்டு அதை தன் சீடர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதுபோல் கால நிர்ணயத்தை, வானசாஸ்திர விஷயங்களை 1000 வருடங்களுக்கு முன்னாலே துல்லியமாக கணக்கிட்டு இன்று அமாவாசை வருகிறது, இன்று பௌர்ணமி வருகிறது, இன்று சூரிய கிரகணம், இன்று சந்திர கிரகணம் என அறிவித்த பெருமை நம் முன்னோர்களையே சேரும். விஞ்ஞானம் வளர்ந்து இப்போது பேசும் விஷயங்களை பல 1000 வருஷங்களுக்கு முன்னாலே தங்களுடைய மெஞ்ஞானத்தால் அறிந்து உறுதி செய்தவர்கள் நம் பெரியோர்கள். இப்படியாக நம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டிய விஷயங்களை, கால நிர்ணயங்களை, மிகவும் அற்புதமான, ஆச்சரியமான, அபூர்வ விஷயங்களை இங்கே அனுபவிக்கலாம். வாருங்கள். இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் இறுதி வரை நீங்கள் பார்த்து விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நாம் எல்லோரும் அறிந்த கால விஷயங்களிலிருந்து ஆரம்பிப்போம். வாருங்கள். 60 வினாடிகள் 1 நிமிஷம், 60 நிமிடங்கள் 1 மணி நேரம், 24 மணி நேரம் ஒரு நாள். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அடுத்து பஞ்சாங்க விஷயத்தை கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். 24 நிமிஷம் ஒரு நாளிகை, 2 நாளிகை 1 மணி நேரம், 24 மணி நேரம் ஒரு நாள், 7 நாட்கள் ஒரு வாரம், 15 நாட்கள் ஒரு பட்சம், 2 பட்சம் ஒரு மாதம், 2 மாதம் ஒரு ருத்து, 3 ருத்து ஒரு அயனம், 2 அயனம் ஒரு வருஷம். பட்சம் 2 உள்ளது. பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து அமாவாசை வரை கிருஷ்ணபக்ஷம், அமாவாசை மறுநாளிலிருந்து பௌர்ணமி வரை சுக்லபக்ஷம். ஆகையால் அமாவாசை தர்ப்பணத்தை எப்போதும் கிருஷ்ணபக்ஷத்தில் தான் செய்கிறோம். அதுபோல் 2 அயனம் உள்ளது. ஒன்று உத்தராயணம், இன்னொன்று தட்சிணாயணம். அதாவது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயணம், ஆடி முதல் மால்கழி வரை தட்சிணாயணம். அடுத்ததாக யுகங்களை பற்றி நாம் பார்க்கலாம். யுகங்கள் 4: கலியுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கிருதயுகம். கலியுகத்தினுடைய வயது 4,32,000 வருஷம். துவாபர யுகத்தினுடைய வயது 8,64,000 வருஷம்.
திரேதாயுகத்தினுடைய வயது 12,96,000. கிருதயுகத்தினுடைய ஆயுள் 17,28,000. ஆக இந்த 4 யுகத்தையும் கூட்டினால் மொத்தம் 43,20,000 வருடங்கள். இதை ஒரு சதுர்யுகம் என்று சொல்வார்கள். ஆக இந்த நாளும் சேர்ந்து ஒரு சதுர்யுகம். ஒரு சதுர்யுகத்திற்கு 43,20,000 வருடங்கள். தற்போது நாம் வாழ்ந்து வருவது 28வது சதுர்யுகம். அந்த 28வது சதுர்யுகத்திலே ஒரு கலியுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த கலியுகம் 5100 வருடங்கள் முடிந்துவிட்டன. அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் சங்கல்பம். இந்த சங்கல்ப விஷயங்களை பிராமணர்கள் அப்போதைக்கப்போது அனுஷ்டிக்கிறார்கள். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் அனைவரும் அறிய வேண்டும். ஒரு பிராமணன் உண்மையிலேயே நல்ல பிராமணனாக இருப்பதும் வாழ்வதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், அதுவும் இந்த கலியுகத்திலே. ஏனென்றால் பிராமண தர்மம், கடமைகள் என்று அவனுக்கு அதிகமான பொறுப்புகள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அந்த கடமையிலிருந்து அவன் தவறினால் அவனுக்கு பாவம் பீடிக்கும். உதாரணமாக, ஒரு பிராமணன் நித்திய சந்தியாவந்தனம் செய்யவில்லை என்றால் அவனுக்கு பாவம் வந்து சேரும். ஆனால் அவன் அதை செய்வதனால் அவனுக்கு பெரிய சாதகமாக ஏதும் வரப்போவதில்லை. ஆனாலும் அவன் செய்யாவிட்டால் அவனுக்கு பாவம், அவ்வளவுதான். பிராமணர் அல்லாதவர்களுக்கு இதுபோன்ற நித்திய கர்மானுஷ்டானங்கள் அதிகம் கிடையாது. கோ பிராமணேபியா சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து. பசுவும் பிராமணனும் எக்கஷ்டமுமின்றி உலகத்திலே வாழ்வார்களேயானால் இந்த லோகம் சுபீட்சமாக க்ஷேமமாக இருக்கும் என இந்த ஸ்லோகம் சொல்கிறது. பசுவுக்கு தானாக எந்த தவறும் செய்ய தெரியாது. அதுபோல் பிராமணன் எந்த தவறும் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் உலகம் க்ஷேமமாக இருக்கும். பிராமணன் தவறு செய்தால் உலகமும் பாதிக்கும், அவனும் பாதிக்கப்படுகிறான். வேதமறிந்த பிராமணன் யாகம், யஜ்ஞம், ஹோமம் போன்ற விஷயங்களில் தவறு செய்வானானால் அவன் பிரம்ம ராட்சசனாக மறுஜென்மம் எடுக்கிறான் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஆகையால் பிராமண பிறவி என்பது மிகவும் சோதனைமிக்க ஒன்று. மிகவும் கவனத்துடன் அவனுக்கு உண்டான தர்மங்களை செய்து கொண்டு ஜாக்கிரதையாக கவனமாக கடந்து கரை சேர வேண்டும். பிராமணர் அல்லாதவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட தர்மங்கள், கடமைகள் கிடையாது. அவர்கள் நல்லவர்களாக சாத்வீக குணம் கொண்டு அன்போடும் கருணையோடும் வாழ்ந்தாலே போதுமானது. இப்போது மறுபடியும் பிராமண சங்கல்ப விஷயத்திற்கு வருவோம். நல்ல காரியம், மற்ற கர்ம காரியங்கள் அனைத்திற்கும் முன்பாக நாம் சங்கல்பம் பண்ண வேண்டும். சங்கல்பம் என்பது ஒரு சத்திய பிரமாணம் போன்றது. நான் இந்த பிரம்மாவின் காலத்திலே, கல்பத்திலே, மன்வந்தரத்திலே, இத்தனையாவது சதுர்யுகத்திலே, இந்த யுகத்திலே, இந்த கலியுகத்திலே, இந்த நாட்டிலே, இந்த வருஷத்திலே, இந்த திதியிலே, இந்த நட்சத்திரத்திலே, இந்த கிழமையிலே இன்று நான் இதை செய்கிறேன் என்பது சங்கல்பம். ஆக இத்தனை உண்மையான உலக விஷயங்களை, மெஞ்ஞான புராதன பஞ்சாங்க விஷயங்களை சொல்லி உறுதிப்படுத்தி ஒரு காரியங்களை ஒருவன் செய்து முடிக்கிறான். இப்போது மேலே பட்டியலிடப்பட்ட உலக மகா அற்புத விஷயங்களை, சங்கல்ப விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். விஷ்ணு புராணம் சொல்லும் விஷயம் என்னவென்றால், இவ்வுலகம் பரமாத்மா ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் படைக்கப்பட்டது. அவரால் பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், கிரகங்கள், கடல், மலை எல்லாம் உருவாக்கப்பட்டது. பின் ஒரு பிரம்மாவை அவரே சிருஷ்டிக்கிறார். அந்த பிரம்மாவிடத்திலே வேதவேனும் பொக்கிஷம் கொடுக்கப்படுகிறது. அதை கொண்டு தொடர்ந்து படைப்பு தொழிலை தொடருமாறு கட்டளையிடுகிறார். இப்படித்தான் உலகம் உருவாகி இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது உலகத்தினுடைய கால நிர்ணயம், யுகம், மன்வந்தரம், கல்பம், பிரம்மாவினுடைய ஆயுட்காலம் என்று எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். யுகங்கள் 4, 4 சேர்ந்து ஒரு சதுர்யுகம். ஒரு சதுர்யுகத்தினுடைய மொத்த ஆயுள் 43,20,000 என்று பார்த்தோம். இப்போது யுகங்களுடைய அடுத்த பரிமாணங்கள், அதன் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். 4 கலியுகங்கள் ஒரு சதுர்யுகம், 43,20,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம், 71 சதுர்யுகங்கள் ஒரு மன்வந்தரம், அதாவது 30,67,20,000 வருஷங்கள், 14 மன்வந்தரம் ஒரு கல்பம். ஒரு கல்பம் ஒரு பிரம்மாவினுடைய பகல், அதாவது 1000 சதுர்யுகம் ஒரு கல்பம். ஒரு கல்பம் என்பது 432 கோடி மனுஷ வருஷங்கள். இது பிரம்மாவினுடைய பகல் பொழுது. ஆக 2 கல்பம் சேர்ந்தால் பிரம்மாவினுடைய ஒரு முழு நாள்.
பிரம்மாவின் ஆயுள் 100 வருடங்கள். ஒரு வருஷம் பிரம்மா ஆயுள் 360 கல்பம். 100 வருஷம் ஆயுள் என்றால் 360 × 100 36,000 கல்பம். பகல் மட்டும் 36,000 கல்பம், இரவு 36,000 கல்பம். பகல் முடிந்தவுடன் மகா பிரளயம் உண்டாகும். உலகம் முழுவதும் மகா பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழியும். பிரளய காலத்திலே சிவதாண்டவம் நடக்கும். பின்னால் பிரளயம் முடிந்தபின் புது உலகமானது சிருஷ்டிக்கப்படும். புது பிரம்மாவை மகாவிஷ்ணு சிருஷ்டிக்கிறார். இப்படியே மாறி மாறி உலகம் இயங்கி வருகிறது. ஆக மனுக்கள் மொத்தம் 14 பேர்கள், கல்பம் மொத்தம் 30. தற்போதுள்ள கல்பம் ஸ்வேத வராக கல்பம். தற்போதுள்ள மனு வைவஸ்வத மனு, 7வது மனு. தற்போதுள்ள பிரம்மாவுக்கு 50 வருஷங்கள் முடிந்து 51வது வருஷத்தில் பகலிலே அவர் பரிபாலனம் பண்ணுகிறார். இப்படியாக நாம் பண்ணும் சங்கல்பத்தில் இத்தனை விஷயங்களையும் நம் முன்னோர்கள் அடக்கி வைத்து நமக்கு அவ்வப்போது ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். உலகமும் இதை அறியச் செய்திருக்கிறார்கள். நம் முன்னோர்களுக்கு நன்றி சொல்வோம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.